டைமா வந்து ஒரு வேட்பாளராக நீங்கள் ஓட்டு கேட்டிருப்பீங்க, எல்லாம் பண்ணியிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வேட்பாளராக நீங்கள் வந்து போகும்போது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? எப்படி இருக்குன்னா, நான் சொன்னதான், எனக்கு பொறுப்புணர்வு மிகவும். நான் இந்த தொகுதி எனக்கு ஒதுக்கப்பட்டப்பயே இந்த தொகுதியில் சூழலியல் சிக்கல்கள் ரொம்ப மிகுதியாக இருக்குது. விளிம்பு நிலை மக்கள், ரொம்பவே ஒடுக்கப்பட்ட மக்கள் அந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு எந்த தீர்வுகளும் கிடைக்கல அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு தான் நான் களத்துக்குள்ளே போனேன். அதனால இது இவ்வளோ நாள் போராட்ட களத்தில் இருந்தது, இப்போ அது தேர்தல் களமாக இருக்குது. மற்றபடி எப்போவுமே மக்களை சந்திக்கிறது தான். அதில் எனக்கு புதுசாக எதுவும் இல்லை. அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொன்னாங்க? ஆனால் சீமான் அவர்கள் உங்களை வேட்பாளர் நிறுத்தும் போது என்ன சொன்னாங்க? என்ன அட்வைஸ் கொடுத்தாங்க? ஃபர்ஸ்ட் நிற்க போறீங்க, அட்வைஸ் என்ன கொடுத்தாங்க? ஜெயிச்சிடணும், ஜெயிச்சிடணுயா அப்படின்னு சொன்னாங்க. நாம் தமிழர் கட்சியை மற்ற கட்சி மாதிரி தேர்தல் அரசியல்ல மட்டுமே வச்சு ஒப்பிட்டு பார்க்க கூடாது. அப்படி பாத்தீங்கன்னா தான் அந்த வெற்றி தோல்வி அப்படிங்கிறதுக்குள்ள வருவீங்க. வெற்றி தோல்வி வாக்கு அரசியல் அப்படிங்கிறத தாண்டி நாம் தமிழர் கட்சி கொள்கையை ஏந்தி நிக்கிறோம், சமரசம் இல்லாம களத்துல நிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ அதனால இதுல வெற்றி அப்படிங்கிறது அண்ணா அதுதான் சொன்னாங்க, தற்காலிகமான வெற்றிக்காக நிரந்தர வெற்றியை நம்ம தொலைச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சமரசம் இல்லாம தமிழ் பிள்ளைகள் பெற அந்த வெற்றி தான் உண்மையான வெற்றியா இருக்கும். அதற்காக தான் எல்லாரும் போராடி இருக்கோம். அதற்கு அண்ணனே பதில் சொல்லிட்டாங்க. மும்முனை, 2 முனை, 4 முனை, 5 முனை எல்லாம் இல்ல, 2 முனை தான். திராவிடத்திற்கும் தமிழ் தேசியத்திற்கும் நடக்கிற போர் இந்த தேர்தல். விஜய் என்ன சொல்லவே வேண்டாம். எப்போ ஒரு மாநாடு நடத்தினாலும் யாராவது செத்து போயிடுறாங்க. அவருக்கு அது தேவையே இல்லாத விஷயம். அவர் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அண்ணனோட ரசிகை நானு. அவர் படத்தில் நடிக்கிறது மட்டும் பிடிக்கும், அவ்வளவுதான். தலைவரா அவருக்கு எந்த தகுதியும் கிடையாது. அந்த எழுதி கொடுக்கறத ஆக்ரோஷமா படிச்சா ஒன்னும் மக்களோட பிரச்சனைகளை பேசி அவர் தீர்த்த போறது கிடையாது. உங்களுக்கு 234 தொகுதியில் இருக்கிறதையும் மைண்ட்ல வச்சுக்கணும். இப்ப அண்ணன் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவாரு, எல்லாத்தையும் திறமையா அவர் கையாளுவார். ஆனா விஜயனுக்கு அந்த கெப்பாசிட்டியே கிடையாதுங்க. அவர் டயலாக் பேசுற மாதிரி என்னமோ படத்துல ஒரு நாள் முதல்வர் மாதிரி நான் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காரு. அது ரொம்ப வேஸ்ட். என்கிட்டயா சிறப்பா செய்யுங்க, இந்த மாதிரி ஒருத்தங்க உருவாகி வர்றதே கடினம், சிறப்பா செய்யுங்கன்னு சொன்னாங்க. மக்கள் கிட்ட நமக்கு ரொம்ப ஆதரவு இருக்கு. ஏன்னா நம்ம பணிகள் செய்திருக்கிறோம், சும்மா போய் நிக்கல. பணிகள் செய்துகிட்டு நிக்கிறதுனால ரொம்ப ஆதரவு இருக்கு. விரும்புறாங்க, மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்க. காங்கிரஸும் பிஜேபி அதிகமா இருக்கிற இடம். நீங்க ஏற்கனவே கவுன்சிலரா இருக்கீங்க, நிறைய போராட்டங்கள் மிரட்டல் வருதா, நீ வித்ட்ரா பண்ணிடு, நீ நிக்க கூடாது அப்படின்ற மாதிரி? அந்த அளவுக்கு எல்லாம் வரல. நம்ம கல்குவாரிகளுக்கு எதிராக போராடும் பொழுது ஒரு சில மிரட்டல்கள் பெரிய அளவுல எல்லாம் இருந்துச்சு, சிறிதளவுல மிரட்டல்கள் இருந்தது. இப்போ அவர்களை எதிர்த்து நம்ம வீடியோக்கள் போடும் பொழுது கொஞ்சம் அதை போடாம இருந்தா நல்லா இருக்குங்கிற மாதிரி எதிர்பார்க்கறாங்க. ஆனா நம்ம கருத்தியலால வெல்ல வேண்டிய சூழல் இருக்கு. அதனால நம்ம நிறைய வீடியோக்கள் பதிவு செய்ய வேண்டியிருக்கு. இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா என்னோட தொகுதியில் நிறைய ஐடி பீப்புள், அப்புறம் நடுத்தர குடும்பத்தினர், ரொம்ப எளிய மக்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே ஒரு ஆபத்தாக இருக்கிற விஷயம் அங்கே இருக்கிற குப்பை கிடங்கு. சோழிங்கர் பெருமுடியில் இருக்க குப்பை கிடங்குனால நிறைய பாதிப்புகள் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணை சதுப்பு நிலம். ஸோ இந்த சதுப்பு நிலத்தை மீட்டெடுக்கணும். அந்த சதுப்பு நிலத்தை நம்ம சுத்தம் பண்ணி நீர் தேக்கத்துக்கு உண்டான வழியை பண்ணாலே மழைக்காலங்களில் வெள்ள நீரை தடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப பிரதான பிரச்சனைகளாக இருக்குது. இதற்கான தீர்வுகள் நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தீர்வு எடுக்கும். இதுக்கப்புறம் நடுத்தர மக்களோட பிரச்சனைகளும் சரி, எளிய மக்களோட பிரச்சனைகளும் சரி, அடிப்படை வசதிகளுக்காக அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மருத்துவம், கல்வி, குடிநீர், இதெல்லாம் பேசிக்காவே இலவசம் தான். ஆனால் எதுவுமே தரமாக இல்லை. ஸோ என்னோட மக்களுக்கு முதல்ல நான் தரமான குடிநீர் வசதியும், தரமான கல்வியும், தரமான மருத்துவமும் கண்டிப்பாக நான் கட்சி மூலமாக நான் கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் பிராமண சமூகத்துக்கு 6 சீட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நாங்கள் இருக்கிற எல்லாருமே இந்த 6 பிராமண கேண்டிடேட்ஸுமே நாங்கள் பிராமணர்களாக இங்கே நிற்கலை. நாங்கள் நிற்கிறது தமிழர்களாக நிற்கிறோம். ஸோ பார்த்திங்கன்னா பல வருஷமாகவே இல்லை பல ஆண்டுகளாகவே பிராமணர்களுக்கு வேணும்னே அவங்கள சைட்லைன் பண்ணி வச்சுருக்காங்க. பாலிட்டிக்ஸில் அவங்க லீடர்ஷிப் ரோல்ஸில் வரக்கூடாதுன்னே இந்த திராவிடியன் பார்ட்டிஸ் சைட்லைன் பண்ணி ஆன்டி பிராமின் ரெட்டாரிக்கை தான் முன் வச்சுருக்காங்க. ஆரியன் வர்சஸ் திராவிடியனிசம்னு. அதை உடைக்கிறதுக்கு தான் நாம் தமிழர் கட்சி அண்ட் அண்ணன் எங்களை நிறுத்துறாரு. ஸோ எஸ், இது ஒரு எப்படி சொல்ல
எல்லா பிராமணர்களையும் இது வந்து இன்னும் வந்து எம்போல்டன் பண்ணும் டு கம் அண்ட் ஜாயின் இன் டு பாலிடிக்ஸ். இந்த பாலிடிக்ஸ் இனிமேல் நம்மளும் வந்து இன்க்ளூசிவ் அப்படின்னு நினச்சி என்ன மாதிரி நிறைய பிராமண பெண்களாக இருக்கட்டும் இல்லை பிராமின்ஸாக இருக்கட்டும் வந்து இனிமேல் பாலிடிக்ஸ் தே வில் ஃபோரே இன் டு பாலிடிக்ஸ். வேட்பாளராக நிற்கிறீங்க, குறிப்பா வந்து நாம் தமிழர் வேட்பாளர்கள் அந்த தேர்தல் சமயங்களில் மிரட்டப்படுறது உண்டு. அது என்ன மிரட்டுற அளவுக்கு ஆள் இருக்காங்களா? என்ன எதுக்கு மிரட்டுவீங்க நீங்க? நான் என்ன போய் பேசினேனா? யார் வீட்லயாவது கொள்ளையடிச்சேனா? யாரோட வாழ்க்கையாவது நான் கெடுத்தனா? இல்ல பொய் வாக்குறுதி கொடுத்து ஏமாத்திட்டேனா? நீங்க எம்பி ஆக்குங்க, கார்த்திகா டெல்லிக்கு போனா காவேரி வரும்னு சொன்னேன். இன்னைக்கு காவேரியில மேகத்தை அணை கட்டுறதுக்கு ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கிறது எந்த விதமான தடையும் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். 40 எம்பி இருக்கான். 40 எம்பி ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க? நான் ஒண்ணும் பண்ண மாட்டான். தஞ்சாவூர் பொம்மை மாதிரி இருப்பாங்க. இதே இது நான் எங்க 40 பேர்ல 2 பேர் 3 பேர் உள்ள போயிருந்தா நேரம் நாடாளுமன்றத்துல நடக்கிற கதை வேற மாதிரி இருந்திருக்கு. முல்லைத்தீவுல வந்துட்டான், முல்லை பெரியாறு சிக்கல்ல வந்துட்டான், நாங்க வந்து அணைய சோதிக்க போறோம் அப்படின்ட்டான். இந்த 40 பேர் ஏதாவது பேசுவாங்களா? நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன மிரட்டுறதுக்கு நீ ஆள? நீ வா, நீ மிரட்டுற அளவுக்கு ஆள்றதுக்கு நான் என்னோட பொதுக்கூட்ட மேடைகள் இருக்கு, நாங்க போற மேடைகள் இருக்கு, நீங்க வந்து பேசுங்க. எங்க மேடையில நீங்க உங்களோட எதிர்கருத்தை எடுத்து வைங்க. எதிர்கருத்தை வைக்கிறதுக்கு துப்பு இல்லை அப்படின்னா பேசவே கூடாது. சீமான் அவர்கள் வந்து உங்ககிட்ட வேட்பாளர் இருக்கும்போது இந்த விஷயத்த நீ பண்ணுப்பா, சரியா செயல்பட்டுறலாம் அப்படின்னு சொன்னா எந்த விஷயத்த சொன்னாரு? உறுதியா நில்லுங்க, எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், ஏறி அடிச்சிடலாம் அப்படிங்கிற எப்போதும் அந்த உத்வேகத்தை தருவாங்க. எதுக்குமே ஒரு தடை இல்லை. அதுதான் எந்த கட்சியிலும் இல்லாத ஒரு சுதந்திரம், கட்டுப்பாடுடைய சுதந்திரம். நமக்கே நம்மளுடைய வரையறையோட அந்த சுதந்திரம் வந்து நாம் தமிழர் கட்சியும் தலைமையும் நமக்கு தந்து. ஆனா வெற்றி அப்படிங்கிறது வந்து இப்போ வரைக்கும் நாம் தமிழர் கட்சி கிடைக்கும். இது 26 தேர்தலாவது அது வாய்ப்பு இருக்கா? வெற்றி அப்படின்றது வந்து எளிதில் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அதனுடைய வேல்யூ நமக்கு தெரியாது. நம்ம வந்து ஒரு ஆலமரம் போல நாம் தமிழர் கட்சி வளருது. அடுத்த நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு. 2016 இருந்து 2019, 2021, 2024 அது போக பல இடைத்தேர்தல்கள் நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். அப்படி இருக்கப்போ 2026 மக்கள் வந்து பார்ப்பாங்கல்ல, இத்தனை முறையும் தனிச்சு நிற்கிறாங்க, ஒரே ஆட்சி வரை தான் வைக்கிறாங்க, யாரோடும் கூட்டணிக்கு போகல, அவருடைய கொள்கையை சமரசம் செய்யல, மக்களுக்காக மட்டுமே நிற்கிறாங்க அப்படின்றத உறுதியாக மக்கள் பார்ப்பாங்க. உறுதியாக இந்த முறை நாம் தமிழர் கட்சி சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை அலங்கரிக்கும். மக்கள்கிட்ட என்ன மாதிரியான ஆதரவு வந்திருக்கு? நாம் தமிழர் கட்சிக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? கட்டாயம் உறுதியா நாம் தமிழர் கட்சி இந்த தடவை வெல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் நாங்க துண்டறிக்கைகள் கொடுக்க போகும்போதே வந்து எங்களை வரவேற்கிறாங்க. உங்களை தான் நாங்க காணொலி எடுத்து பார்த்துட்டு இருந்தோம், கொடுங்க உங்களுடைய அறிக்கைகள்லாம் நாங்க பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எங்களை நிறைய வரவேற்கிறாங்க. அது எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா 2 கட்சிகளும் இது வரைக்கும் ஆண்டு இங்க இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ் வந்து அந்த மக்கள் அனுபவிச்சுட்டாங்க. ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க. அந்த மாற்றம் எதுவா இருக்கும்? ஏன்னா இலவசங்களை அறிக்கை செய்கிற கட்சிகளை பார்க்கிலும் நாங்க இலவசத்தை கொடுக்காம எங்களுடைய குரல் வந்து வேறதா இருக்கும் பொழுது மக்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்டான விஷயங்களை எதிர்பார்க்கறாங்க. வார்டு வரியா பிரச்சனை போய் பார்க்கும்போது முதல்ல உங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டுக்குள்ள பிரச்சனை அப்படின்னாவே நாம் தமிழர் கட்சி சீமானா நான் எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி சின்ன பிள்ளைங்களை எதிர்பார்க்கறாங்க. நாம் தமிழர் பிள்ளைங்களா வாங்க அப்படின்னு. ஸோ இதுக்குள்ள வந்து ஆவடியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்க எப்போ வருவீங்க? நீங்க வந்துடணும். இந்த மாதிரி உங்களுக்கு தான் சப்போர்ட். மாத்தி இங்க இருந்துட்டாங்க. இப்போ வரைக்கும் 65 ஆண்டு கால திராவிட அரசு இங்க பாதாள சாக்கடை திட்டத்தை கூட முழுமையா பண்ணல. அது முன்னாடி சாலையை போட்டாங்க. இப்போ சாலையை தோண்டி தான் மறுபடியும் பாதாள சாக்கடையே போடணும். இல்லை கைவிட்டுட்டாங்களா அந்த திட்டத்தையும் எனக்கு தெரியல. ஸோ இங்க மக்களை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி ஆட்சி தான் வேணும். ஏன்னா அறிவியல் டெக்னாலஜி நாலேஜ் இருந்திருந்தது அப்படின்னா அடிப்படை சின்ன பிரச்சனையை கூட இன்னும் தீர்க்காம வச்சிருப்பாங்க. இந்த முறை உறுதியாக நாங்க வெல்வோம். ஏன்னா நாங்க ஏற்கனவே அந்த ஊருக்குலாம் போனாலே நான் தெரியும், மக்களோட எல்லா பிரச்சனைகளுக்கும் அவங்களோட நான் நின்றுருக்கேன். நாங்க அதனால அவங்களுக்கு தெளிவா தெரியும். இந்த முறை எந்த கிராமத்துக்கு போனாலும் சரி, வா தாயி உட்காரு தாயி காஃபி குடிக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட நாங்க ரொம்ப நெருக்கமா அறிமுகமாயிட்டோம். அண்ணன் சீமானோட கொள்கையும் நாங்க கொண்டு போய் சேர்த்திருக்கோம். இதுதான் கொள்கை. மதுக்கடையை நாங்க மூடுவோம், கல்வி மருத்துவம் குடிக்கிற தண்ணியை இலவசமா கொடுப்போம். இது எல்லாம் இன்ன வரைக்கும் மக்கள் கையேந்து நிக்கிறாங்க. உண்மையிலே சரியான சாலையில அடிப்படை கட்டமைப்பே இல்ல. பெரிய பெரிய விடயங்கள் எல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டாம். அடிப்படை கட்டமைப்பு எந்த ஊர்லயும் கிடையாது. வேலை வாய்ப்பு இல்லை. இது எல்லாவற்றுக்கும் தீர்வு நாங்க தான்ங்கிறத மக்கள் மனசுல தெளிவா புரிய வச்சிருக்கிறேன். நேரடியா சென்று டோர் டு டோர் வந்து துண்டறிக்கை பரப்புரை செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம வந்து எந்த வீட்டுக்கு போனாலும் அவங்க நம்மளை ரொம்ப முகசிரிப்போட வர வைக்கிறாங்க. 2வது சீமான் அவர்கள் பத்தியும் நம்ம கட்சியை பத்தி, நம்ம கட்சி என்ன நடக்குது அப்படிங்கறது வந்து மக்கள் 10ல 8 பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கு. 2 பேர்த்துக்கு ஆனா தெரியாம இருக்கலாம். ஆனா 8 பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க அதை வரவேற்கிறாங்க. முக்கியமா நிறைய கேள்விகள் கேட்கிறாங்க. அதுதான் நாம் தமிழர் கட்சியோட வெற்றியா நான் பாக்குறேன். ஏன்னா வாக்கு செலுத்துறது அப்படிங்கறது சும்மா கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு ஒரு கட்சிக்கு போய் சும்மா குத்து மதிப்பு ஒரு சின்னத்துல குத்திட்டு வருதுங்கிறது இல்லாம நிறைய கேள்விகளை வந்து மக்கள் முன்
முன்வைக்கிறாங்க. அது நமக்கு ரொம்ப வரவேற்கிற மாதிரி இருக்கு. அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய தகுதியும் அதுக்கான அறிவு இருக்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழரா மட்டும்தான் பாக்குறேன்.